ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா பனங்காட்டில் தான். ஸோ எங்கள் ஊர் பனங்காட்டில் இந்த வெயிலை போக்குறதுக்காக ஒரு நொங்கு, அதாவது ஐஸ் ஆப்பிள் சாப்பிட்லாம்னு வந்திருக்கோம். நொங்குக்கு இங்கிலீஷில் வந்து ஐஸ் ஆப்பிள்னு சொல்லுவான். ஸோ அதை தான் வந்து வாங்குறா போட்டு பனையில் வந்து வெட்டி குடிக்கலாம்னு ட்ரை பண்ணுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் வெட்டியாச்சு, இனி வெட்டி கிடக்கு, அப்படியே வாங்குற வச்சாரத்துக்கு இருக்கோம். இதை வெட்டி குடிக்க போகிறோம். இதில் என்ன ஒரு ட்ரிக்னால், எங்களுக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆள் வந்து வெட்டியிருக்காங்க. அதில் வெட்டினதில் 4 கன்று முங்குலாம் வெட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த 4 கன்று முங்குலாம் ரொம்ப அபூர்வம், கிடைக்காது. எல்லாத்துலேயும் 3 கன்று தான் இருக்கும். இதில் தான் 4 கன்று இருக்குது. ஸோ அந்த பனையை நோக்கி தான் அடுத்து போகிறோம். அடுத்து அந்த பனையில் வெட்டுறோம். 4 கன்று முங்குலாம் அதிர்ஷ்டசாலிக்கு தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பண்ணுறோம் அப்படின்னா அப்படி உதிரியாக ஓடுற முங்கையெல்லாம் ஒரு லொக்கேஷனை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல அங்கே தூக்கி போட வேண்டியதாக இருக்குது. வில்லேஜில் இருந்தோம் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்க டயத்தில் இந்த மாதிரி முங்கு கூட வெட்டி சாப்பிடலாம். ஆனால் இது சிட்டியில் இருந்தோம் அப்படின்னா மூவி பார்ப்போம், ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்காது. ஆனால் வில்லேஜில் இருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். எப்போது பார்த்தா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ தான் நொங்கு எவ்வளோ நொங்குன்னு பாருங்கள். இதை பூரா இப்போ வெட்டி அப்படியே குடிக்க போகிறோம். அடுத்து வீட்டுக்கு வந்து இந்த பேக்கில் அள்ளிக்கிட்டு இந்த பக்கெட்டில் வந்து போன்லெஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம், அதாவது நோண்டி எடுத்துக்கிட்டு போவோம். ஐஸ் ஆப்பிள் ரெடி. ஸோ இந்த சைடெலாம் அறுத்தாச்சு, அதாவது கட் பண்ணியாச்சு. தான் இன்னொரு ஏரியாவில் அறுத்துக்கிட்டு இருக்காப்புல நம்ம ஃப்ரெண்டு. ஸோ அங்கேயும் போய் அறுப்போம். இப்போ நம்ம மொங்கு வெட்டை வந்திருக்கோம். அந்த மொங்கு வெட்டை வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சின்னதாக வெட்டிருச்சு. ஸோ அந்த மொங்கு கொலை வந்து கையில் வெட்டிருச்சு. அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வில்லேஜில் இருக்கவங்க டக்குன்னு ஒரு இங்கிலீஷ் மெடிசனை எடுக்க மாட்டோம், இயற்கையான ஒரு மெடிசனை தான் எடுப்போம். இந்த மாதிரி சின்ன பனை இருக்கும், இதில் இந்த இடத்துல இருக்கும் இந்த ஒரு காட்டன் மாதிரி இருக்கும், ஸ்பாஞ்ச் மாதிரி. இந்த ஸ்பாஞ்சை அடிபட்ட இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா லைட்டாக காந்தும், அப்புறம் சரியாகும். ஒரு 1 ஹவரில் அதோடைய ஃபுல்லாக எல்லாமே கிளியர் ஆயிரும். ஸோ இந்த நியூ மட்டைன்னு சொல்லுவோம், இந்த புதுசாக முளைச்சி வர்ற மட்டையில் இந்த இடத்துல இருக்கும். இது ரொம்ப மெடிசனு. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டக்குன்னு அந்த எங்கே அடிபட்டுருச்சோ அந்த இடத்துல வச்சிட்டோம்னா போதும், அந்த ரத்தம் வர்ற இடத்துல அதை அப்படியே கேட்ச் பண்ணிக்கிறோம். ஸோ பார்த்தா தெரியும், அந்த ரத்தம் வர்ற இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே கேட்ச் ஆகிக்கிறோம். நமக்கு லைட்டாக தான் வலிக்கும், கொஞ்ச நேரத்தில் அது அந்த ரத்தத்தை ஃபுல்லாக அந்த காட்டன் வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ உடனே காயங்கள்லாம் ஆறிடும். என்ன வெட்டினாலும் சரி தான், இதைத்தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் முங்கு வெட்டியாச்சு, ஐஸ் ஆப்பிள் வெட்டியாச்சு. ஸோ 2 பேருக்கு இது போதுமான முங்கு தான். வீக்லி 1 டைம் வந்து இந்த மாதிரி வெட்டி வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணலாம். இல்லை டெய்லி வேணாலும் வெட்டலாம், இந்த ஐஸ் ஆப்பிளை சாப்பிடலாம். இதிலே சர்பத்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோவும் போடுறேன். ஸோ ஐஸ் ஆப்பிள் எங்கேயாவது கிடச்சி அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாப்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அப்படி கிடச்சி அப்படின்னா அந்த ஐஸ் ஆப்பிள் சர்பத்து எப்படி போடுறதுன்னு பாருங்கள். அதோடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ இப்போ நாங்கள் எப்படி வெட்டி இதை வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் வீட்டுக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முங்குல 2 வகையான முங்கு இருக்குது. ஒன்று சதக்காய்ச்சி, ஒன்று கொட்டைக்காய்ச்சி. சதக்காய்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, நொங்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அதில் உள்ள கண் வந்து ரொம்ப சின்னதாகவே இருக்கும். இது கொட்டைக்காய்ச்சி அப்படின்னா முங்கு சைஸு சின்னதாக இருக்கும், அதோடைய கண் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வித்தியாசம் எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். இப்போ சதக்காய்ச்சி கொட்டைக்காய்ச்சிக்குள்ளே வேறுபாடு சொல்கிறேன். ஸோ இந்த முங்கு பார்த்தோம் அப்படின்னா பார்க்க பெருசாக இருக்கும்.
பெருசாக இருந்துச்சு அப்படின்னா, இதோடைய சைஸ் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டாக பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இது சதக்காச்சி. இது பனங்காய்க்கு தான் ரெடி ஆகும். நொங்குக்கு வந்து ஏற்ற மொங்கு கிடையாது. இது வந்து கொட்டைக்காய்ச்சின்னு சொல்லுவோம். இதோடைய இந்த மொங்கு எப்படி இருக்குன்னா நீளமாக இருக்கும். இந்த மொங்குடைய நீளம் வந்து கம்மியாக இருக்கும், இந்த மொங்குடைய நீளம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த அடிப்பக்கத்தில் வந்து கூர்மையாகவே தெரியும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொட்டைக்காய்ச்சி. அந்த கொட்டை இருக்கிற மாதிரியே தெரியும், 3 விதை இருக்கிற மாதிரியே தெரியும், அதுதான் கொட்டைக்காய்ச்சி. இதில் வந்து ஃபுல்லாகவே சதையாக தான் இருக்கும். இது பனங்காய்க்கு தான் ஒத்து வரும். இப்போ கொட்டைக்காய்ச்சி சதைக்காய்ச்சியை வெட்டி அதோடைய மொங்கு சைஸ் ஆழத்தை பார்த்துக்குருவோம். இப்போ கொட்டைக்காய்ச்சியை வெட்டுறோம், அதில் உள்ள தண்ணி சதை எல்லாமே கூட இருக்கும் நொங்குக்கு. இதுதான் நொங்குக்கு ஏற்றது. சதைக்காய்ச்சி வந்து அப்படின்னா வெறும் சதை, அந்த நொங்கு கம்மியாக இருக்குது, ஆனால் அதோடைய சதை வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சதைக்காய்ச்சியில் அந்த கண் வந்து நீளமாக இருக்கும், கொட்டைக்காய்ச்சியில் கண் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். கண்ணுன்னா அந்த இதைத்தான் கண்ணுன்னு சொல்லுவோம். இதோடைய நீளம் வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் ஆழம் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் சதைக்காய்ச்சியில் கண் ஆழம் கம்மியாக இருக்கும், நீளமாக இருக்கும். இது வந்து கொட்டைக்காய்ச்சி பார்க்குறதுக்கு சின்னதாகவும் இருக்கும். இந்த லைன் மார்க் இருக்கும். இந்த கொட்டைக்காய்ச்சியில் வந்து இந்த லைன் மார்க் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது கடுக்காய் ஆயிரும். அதாவது நொங்குக்கு ஏற்றது மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஐசாப்பில் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். இந்த லைன் வந்து சின்னதாக இருக்கணும். ஸோ இதை குடிச்சு காட்டுறேன். இதில் தண்ணி வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் இதோடைய சதை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்தா சாச்சா தண்ணி கொட்டுது. குடிச்சாச்சு. நுங்கோடைய ஆழம் வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் நீளம் கம்மியாக இருக்கும் கொட்டைக்காய்ச்சியில். இது சதைக்காய்ச்சி. நுங்கு பார்க்க பெருசாக இருக்கும், ஆனால் உள்ள கண் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஒரு நெகை மட்டும்தான் உள்ளே போகுது, ஆனால் வெறும் சதை தான் இருக்குதுல. இதில் 3 நொங்கு சைஸு, அந்த 3 கண்ணு இதில் ஒரு நொங்குக்கு சைஸுக்கு ஈக்குவலு. ஸோ நீங்கள் கடையிலலாம் வாங்கினா ஏமாந்துடாதீங்க, பெரிய மொங்காக இருக்குது வாங்கிடுவோம் அப்படின்னு. இந்த சைஸ் பார்த்து எடுக்கணும். கொட்டைக்காய்ச்சி சதைக்காய்ச்சி இது பனங்காய்க்கு வந்து சூப்பராக இருக்கும். பனங்காய்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த உடைய கண் இது வந்துலாம் பனங்காய் ஆயிரும். இந்த கண் இந்த தண்ணி இருக்கிறதுலாம் கொட்டையாயிரும். இந்த சதை தான் பனங்காய் ஆகும். இதை தான் நம்ம அவிச்சு சுட்டு சாப்பிடுவோம். ஸோ அந்த சீசன் வரட்டும், அந்த வீடியோ போடுறேன். பனங்காய் எப்படி ரெடி ஆகும் அப்படின்னு. இதுதான் பனங்காய் வர்றது. பனங்காய் வர்றதுலாம் இந்த பனங்காய்னா இந்த ஏரியாவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த 3 ஏரியா வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்படி உள்ள பனையிலலாம் நாங்கள் பனங்காய்க்கு வெட்டுவோம். இந்த நொங்குக்கு ஏற்ற பனையில் உள்ள மட்டும்தான் நொங்குக்கு வெட்டுவோம். ஸோ இதுதான் சூப்பராக இருக்கும். ஸோ கடையிலலாம் வாங்கினோம் அப்படின்னா கேட்டு வாங்க, கொட்டைக்காய்ச்சி நொங்கா கொடுங்க அப்படின்னு. ஏன்னா கொட்டைக்காய்ச்சி ஒரு 2 மொங்கு குடித்தாலும் வயிறு ஃபுல்லாகிடும். ஆனால் சதைக்காய்ச்சி நீங்கள் எத்தனை நொங்கு வாங்கினாலும் உங்களுக்கு வயிறே நிறையாது. கோந்தையோடைய வெயிட்டு தான் இருக்கும். நொங்கு எந்த இடத்துல வெட்டினா ஈஸியாக இருக்கும். இதுதான் வாங்குற போட்டு வெட்டின இடம். ஸோ சில பேர் இப்படி வெட்ட முடியாது, அதை இப்படி வெட்டினா மட்டும்தான் ஈஸியாக கட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த தண்டு பகுதியில் தான் வெட்டணும். சில பேர் என்ன பண்ணால் இதோடைய மேல் சைடு இருக்கும், அங்கே போட்டு வெட்டுவாங்க. அது வெட்டினா ரொம்ப டைம் ஆகும், டக்குன்னு வராது. இந்த மாதிரி இது தண்டு பகுதி வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஸோ அதில் வச்சு வெட்டினோம் அப்படின்னா ஈஸியாக வெட்டிடலாம். அடுத்து இன்னொரு டிப்ஸ் இருக்குது மொங்குக்கு, சதைக்காய்ச்சி கொட்டைக்காய்ச்சி கண்டுபிடிக்கிறதுல. நொங்குடைய காம்பு பகுதியை பார்த்தா நமக்கு தெரியும். பனைமரத்தில் ஏறிடும் இல்லை வாங்குறாச்சா இருக்கிறோம் அப்படின்னா இந்த காம்பு பகுதி வந்து ஒல்லியாக இருக்கும். அந்த மொங்கு ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டு பனையில் போய் தான் ஜாயின் ஆகும். இந்த காம்பு பகுதி வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும். ஒல்லியாக இருந்துச்சுன்னா இந்த மொங்கு கொட்டைக்காய்ச்சின்னு அர்த்தம். இதே இது சதைக்காய்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த காம்பு வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும். ஸோ இந்த தடிமனாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சதைக்காய்ச்சி. இது வந்து பனங்காய்க்கு தான் சூப்பராக இருக்கும். நொங்குக்கு வந்து இது ஏற்ற மொங்கு கிடையாது. அடுத்து நொங்கு எப்படி நோண்டி பேக்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போமா. நைஃபை வச்சு நோண்டி எட்டுறோம். ஸோ இதெல்லாம் நோண்டு மொங்கு, அதை அப்படியே இந்த பக்கெட்டில் எடுத்து பேக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்குறக்காக. அது எப்படி நோண்டுறாருன்னு பாருங்கள். எங்கள் கோச்சர் வந்து அதை எப்படி வெட்டி எப்படி நோண்டுறாரு.
ஒரு நொங்கு எடுத்துகிட்டு மேற்பகுதியை வெட்டிட்டு அதுக்கப்புறம் சைடு பகுதியை வந்து அந்த ஐஸ் ஆப்பிளில் படாமல் வெட்டணும். வெட்டிட்டு அதுக்கப்புறம் நைஃப் வச்சு இந்த மாதிரி நோண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் ஐஸ் ஆப்பிள் நோண்டி எடுத்த மொங்கு. இப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும். இதில் சாப்பிட்றது கூட அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. நீங்கள் அந்த நொங்கை கையில் வச்சு சாப்பிட்டு இந்த கட்டவரில் நோண்டி குடிக்கிற ஒரு ட்ரிங்க்ஸே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நொங்கு நம்ம கையில் நோண்டி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த காரையெல்லாம் வராது. அதாவது இந்த ஐஸ் ஆப்பிளை கவர் பண்ணியிருக்கல அந்த ஒயிட் கலர் அதெல்லாம் வராது. இப்படி நோண்டி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த காரை வரும். இந்த காரை சாப்பிட்டோம் அப்படின்னா அதிக நொங்கு நம்மளால் சாப்பிட முடியாது. ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட முடியும். அடுத்த மொங்கில் இன்னொரு டைப்பான மொங்கு இருக்குது. ரோஸ் மொங்குன்னு சொல்லுவோம். ஸோ அதோடைய கண் வந்து ரோஸ் கலரில் இருக்கும். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் தண்ணி தான் அதிகமாக இருக்கும். ஸோ இது இந்த காரைகள் இருக்கிறதுனால நம்ம அதிகமாக சாப்பிட முடியாது. ஆனால் பட் இந்த காரையும் ஒரு ஹெல்த்தி தான். சில பேர் இது வேஸ்டேஜ்னு சொல்லி நைஃபை வச்சு கட் பண்ணிவிடியா, விடாதியா, மிஸ் பண்ணாதியா, காரையும் சேர்த்து சாப்பிடுங்க. அதுதான் ஹெல்த்தி. ஃபைனலி டன். ஸோ எல்லா மொங்கையும் வெட்டி குடித்தாச்சு.